ரெட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் அரை பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கேப்சிகமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கேரட்டை பொடி பொடியாக நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு டீஸ்பூன் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 100 கிராம் சிக்கனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை சிக்கன் வேண்டான்னு நினச்சிங்கன்னா பொட்டேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நான் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 தக்காளி வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெட் சாஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நம்ம வந்து ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கங்க. பட்டர் இதானதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணுங்கள். நல்லா கட்டி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 200 ml மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் லைட்டாக கலக்கினாவே நல்லா பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கெட்டியாக ஆயிரும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ரெடிமேட் லசானியா ஷீட் எடுத்திருக்கேங்க. ஹாட் வாட்டரில் 15 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இல்லாட்டி பரவாயில்லைங்க, அது ஹோம்மேடாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நான் லசானியா ஷீட்டை வந்து தண்ணியிலேருந்து எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து ஒரு பாக்ஸில் எந்த பாக்ஸில் பண்ண போகிறோமோ அந்த பாக்ஸில் இந்த மாதிரி லேயராக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நம்ம பண்ணியிருக்க ரெட் சாஸை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி. இதுக்கு மேலே திருப்பியும் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுவும் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலேயும் நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் பாக்ஸ் சைஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து 3 இல்லை 4 லேயர் வச்சுக்கோங்க.
கொஞ்சம் நிறைய சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கங்க 20 minutes 200 டிகிரியில். இப்போ நம்ம அவனில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாங்க. இது அவனில் வந்து 200 டிகிரியில் 20 minutes வந்து பேக் பண்ணுங்கள்.